பொன்னகரன்ற ஊர்ல 3 பேர் இருந்தாங்க. அப்பா, அம்மா, அப்புறம் அவங்க பொண்ணு மாயா. மாயாக்கு அப்பாக்கும் எப்ப பாரு சண்டை வந்துட்டே இருக்கும். அதுக்காக அம்மா கிட்டையும் 2 பேரும் திட்டு வாங்கிட்டே இருப்பாங்க. அன்னைக்கு ஒரு நாள் மாயாவோட போனை காணோம்னு தேடிட்டு இருக்கா. அவளுக்கு அவளோட அப்பா மேலதான் சந்தேகமே. எப்படியும் நம்ம அப்பா தான் எடுத்து இருப்பாருன்னு நினைச்சிட்டு அதை கேட்க அவங்க அப்பா கிட்ட போறா. அப்பா, என் போனை எங்க வச்சிருக்கீங்க? எப்படி என் போனை நீங்க தான் எடுத்து வச்சிருப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். எனக்கு என் ஃபோன் வேணும், இப்போ கொடுங்க. என்னது உன் ஃபோனா? நான் உன் ஃபோனை பார்க்கவே இல்லையே. சும்மா எதுக்கானாலும் என்னையே வந்து கேட்காத. நான் எடுக்கவே இல்லை. நீயே எங்கேயாச்சும் மறந்து வச்சிருப்ப, போய் பாரு. அங்க 2 பேரும் காலையிலேயே இவங்க சண்டையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதே வேலையா போச்சு இவங்களுக்கு. எப்ப பாரு ஏதோ ஒரு சண்டையை போட்டுட்டே இருக்காங்க. இன்னைக்கு என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னே தெரியல. ஆயா, உனக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்போ அழுதுட்டே இருக்க? அழாம இப்ப என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. உங்க அப்பா ஏதா பண்ணிட்டாரா இல்ல நீ ஏதாச்சும் பண்ணிட்டியான்னு சொல்லு. நான்லாம் எதுவுமே பண்ணல. இவ தான் அவ போனை எங்கேயோ தொலைச்சிட்டு ஏதோ நான் எடுத்து வச்சிருக்கேன்னு சொல்றா. இல்லம்மா, அப்பா தாம்மா எடுத்து வச்சிருக்காரு. இப்ப இல்லைன்னு சொல்றாரு. நான் நைட் ஃபோன் யூஸ் பண்ணிட்டு என் பெட்டு மேலதாம்மா வச்சுட்டு தூங்கினேன். ஆனா இப்ப அது இங்க இல்லம்மா. நீங்க கேளுங்கம்மா, என் போனை தர சொல்லி சொல்லுங்கம்மா. ஓ அப்படியா? அப்போ சரி, நீங்க 2 பேரும் இப்ப வீடு ஃபுல்லா அந்த போனை தேடுங்க. தேடி போனை கண்டுபிடிங்க. நீங்க 2 பேருமே பார்க்கலனா அப்போ அந்த போன் எப்படியும் இந்த வீட்டுக்குள்ளதான் இருக்கும். நான் எதுக்கு போகணும்? அவ தான் தொலைச்சா, அவளையே போய் தேட சொல்லு. இதுல நான் என்ன பண்ணேன்? என்ன எதுக்கு அவ கூட சேர்ந்து போய் தேட சொல்ற? நான் தான் எதுவுமே பண்ணலையே. அட, இப்ப என்னங்க ஆச்சு? எப்படியும் நம்ம வீட்டு பொருள் தானே காணாம போயிருக்கு. ஏன் உங்களுக்கு அந்த அக்கறையே இல்லையா? அவ தேடட்டும், நீங்க கூட போய் பாருங்க. மாயாவும் அவங்க அப்பாவும் தேட ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல அவங்க அப்பா அம்மாவோட பெட்ரூம்க்கு தான் போய் தேடி பாக்குறாங்க. அப்பா, அப்போ நீங்க எடுக்கலையா? நான் கூட நீங்க தான் எடுத்து வச்சிருக்கீங்கன்னு தப்பா நினைச்சிட்டேன். இததான் நான் முதல்ல இருந்து சொல்லிட்டு இருக்கேன், நான் எடுக்கலன்னு. சரி வா, அடுத்து கிச்சன்ல இருக்கான்னு போய் பார்ப்போம். இப்போ 2 பேரும் கிச்சனுக்கு போய் போன் இருக்கான்னு தேடுறாங்க. 2 பேரும் சுத்தி சுத்தி தேடுறாங்க. அவங்க கண்ணுக்கு போன் கிடைக்கவே இல்லை. அடடா, இங்கேயும் இல்லையா அப்பா? இப்போ என்ன பண்றது? அப்போ என் ஃபோன் காணாம போயிடுச்சா? எங்க போச்சுன்னே தெரியலையே. சரி விடுமாயா, நம்ம போய் ரூம்ல செக் பண்ணலாவா? டென்ஷன் ஆகாத. இப்போ 2 பேரும் மாயாவோட ரூமுக்கு போய் போன் இருக்கான்னு தேடுறாங்க. எல்லா பக்கமும் தேடுறாங்க. அப்போ பெட்டுக்கு பக்கத்துல கீழே விழுந்திருந்த போனை மாயா பார்த்துட்டா. அதை எடுக்கிறா. அட, என் ஃபோன் இங்க கீழே தான் விழுந்திருக்கு. இப்போ என்ன பண்றது? அப்பா எடுத்துட்டாருன்னு அவரையும் திட்டேன், அம்மா கிட்டேயும் சொல்லிட்டேன். இப்போ இவங்க 2 பேருக்கு தெரிஞ்சா என்ன பண்ண போறாங்கன்னு தெரியலையே. மாட்டிக்கிட்ட, நல்லா மாட்டிக்கிட்ட. உன் பெட்டுக்கு கீழே தான் விழுந்திருக்கு. அதை கூட நீ சரியா பார்க்காம என்ன திட்டுறியா? வா இப்போ உங்க அம்மா கிட்ட. அம்மா, என் ஃபோன் கிடைச்சிருச்சு. என் பெட்டுக்கு சைடில் தான் விழுந்துருந்துச்சு. நான் தான் சரியா கவனிக்காம அப்பா தான் எடுத்துருப்பாருன்னு சொல்லிட்டேன். எப்பவும் இப்படியே தான் பண்றீங்க இந்த வீட்டில். நான் எதுவுமே பண்ணனாலும் நான் தான் பண்ணேன்னு சொல்றதையே உங்க 2 பேருக்கும் வேலையா போச்சு. இப்போ என்ன சொல்ல போற உன் பொண்ணு? இங்க பாரு மாயா, உன்னோட அலட்சியத்தால தான் இப்ப இது எல்லாமே நடந்திருக்கு. நைட்ல சரியா தூங்காததால தான் இப்படி எல்லாம் பண்ற. எல்லாத்துக்கும் காரணம் அந்த போன் தான். உனக்கு என்னைக்கு அந்த போனை வாங்கி கொடுத்தனோ அன்னைக்கு இருந்து வீட்டுல ஒரே சண்டை. சொல்ற பேச்ச கேட்கறது இல்ல. எது சொன்னாலும் காதுலயே வாங்க மாட்டேங்கிற. போன்ன்றது அத்தியாவசிய தேவைக்கு தான் வச்சுக்கணும். ஆனா அதையே எப்பயும் பார்த்துட்டே இருக்கக்கூடாது. அது மனுஷங்களை நம்ம கிட்ட இருந்து தள்ளி வச்சிடும். இனிமே உனக்கு ஸ்கிரீன் டைம் ஷெட்யூல் போட்டு வைக்க போற. அந்த டைம்ல மட்டும்தான் நீ போன் யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி உங்க அம்மா உங்களை திட்டி இருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. அப்படியே நம்ம குட்டி கிரியேட்டர்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் குட்டீஸ்.